ஹலோ, வணக்கம். சரி, என்ன பேர் பிள்ளைக்கு? ஜான் கெமிஸ். என்ன ஞாபகம் இருக்கா? தெரியலையா? அப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருப்பேன், இப்ப வித்தியாசமா இருக்கிறேன். ஸோ பிள்ளைக்கு அடையாளம் தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இங்க 2 தரம் வந்து நான் விட்டேன். கிஃப்ட் கொண்டு வந்தேன் நான். சரியா? சரி, இன்னைக்கு அப்ப பிள்ளைக்கு என்ன என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சத்தமா கதைக்கணும். ஒன்றும் இல்லையா? பர்த்டே இல்லையா? ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லையா இங்க? ஜோன் ஹேமிஸுக்கு இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கட்டாமன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஒரு ஆக்கள் சொல்லி அனுப்பியிருக்கணும். சரியா? பிள்ளைக்காக ஆளுன்ற சைஸில் கிட்டத்தட்ட ஆளுன்ற சைஸில் சரியான சாக்லேட் விருப்பமாம் அவருக்கு. நிறைய சாக்லேட்ஸ் பிடிக்குமா, அதுலேயும் அந்த நியூட்டல்லா போட்டல்லண்டா காணுமா என்றெல்லாம் சொல்லி. அப்படியா? நான் எல்லாம் சரியா சொல்றேனோ? சரியா சொல்றேன் இல்லையா? பிள்ளையாவ சொல்றேன். சரியோ? அம்மா சொல்ற அப்புறம் என்ன சரிதானே என்று சொல்லி. சரி, நியூட்டல்லா பாட்டில் பிடிக்குமா, அதால அதுல 1க்கு 2 வையுங்கோண்டெல்லாம் சொல்லி ஆசையா உங்களுக்காக கொடுக்க சொல்லி ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களோட உயரத்துல பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிக்கொள்ளுங்க, பிள்ளைக்கு தான். ஓகே, சரி. பாரம் அப்படியே வைங்க. அப்படியே வச்சுருங்க. பார்த்தீங்களா சொன்னா சரி, பிள்ளைங்க வயசுல அரவாசி இருக்கும் பாரம். சரி, யார் அனுப்பினா? யார் அனுப்பியிருப்பா பிள்ளைக்கு? ஏன் அனுப்பினவே? சரி, யாருன்றது வேணாம். ஏன் அனுப்பினவே பிள்ளைக்கு இன்னைக்கு கிஃப்ட்? சரி, இன்னொரு கிஃப்டும் இருக்கு. என்ன இருக்குது? மழை வேற பெய்யுது. வெயில் அடிச்சது, வெயிலுக்கு ஓகேயா இருந்தது. திடீர்னு இதை வேண்டிட்டு வர மழை பெய்யுதுப்பா. சரி வாங்குங்க. இதுல வந்து பிள்ளைக்கு கொடுக்கட்டாமண்டு ஐஸ்கிரீம், கொண்டக்கோன், ஐஸ் சாக் எல்லாம் வேண்டி கொடுக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். காணுமா? இவ்வளவு காணும். சரி, அக்காவும் இல்லாத நேரம் வந்திருக்கிறோம், தனியா ஆட்டிய போடுறதுல அக்காவுக்கும் சேர்த்து. சரியா? ஆனா ஜோன் ஹெமிஸுக்கு தானே ஸ்பெஷலா கொடுக்கட்டாமன்னு அனுப்பினவங்க. யார் அனுப்பினவங்க? ஏன் அனுப்பினவங்க? அதுக்கு தெரியாதா? ஏன் அனுப்பியிருப்பாங்க? என்ன எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? சும்மா கெஸ் பண்ணுங்க, என்ன ஸ்பெஷல்? பர்த்டே போன மாசம் முடிஞ்சுதா? சரி, அது இல்ல. அப்ப வேற எக்ஸாம் பாஸ் பண்ணீங்களா? இல்லையே. அப்ப வேற என்ன? என்னடா இது, மாறி வந்துட்டுமோ? திருப்பி கொண்டு போ. திருப்பி கொண்டு போமா? கொண்டு போமா திரும்ப? கதைக்கணுமே, நீங்க கதைச்சாதானே அக்கா கதைக்கலாம். ஓ, நாங்க திரும்ப கொண்டு போயிடுவோம். காமிக்க இருக்காதுல கொஞ்சம். ஒன்றும் இல்லாட்டிக்கும் என்னத்த சொல்றது? சரி, ஒன்றுமே இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கட்டாம்னு சொல்லி ஆறு அனுப்புவினம். மாமா அங்க இருக்கிற பிரான்ஸ்ல என்ன பேர்? மயூரன் இல்ல. தாத்தாக்கு என்ன பேர்? மகேந்திரன். அவரும் இல்ல. அவர் எங்க இருக்கிறார்? கனடால. அவரும் இல்ல. வேற யாரு? ஏன் தான் எனக்கு இந்த கிஃப்ட தந்தீங்க? ஏன் இன்னைக்கு அனுப்பினீங்க? என்னண்டே விளங்குது இல்லையே இந்த மாதிரி இருக்கா? ஏன் அனுப்பினவங்க? யாருக்கு அனுப்பினால கிஃப்ட் அனுப்பல பிள்ளைக்கு? மாமாவா? தாத்தா அனுப்புறவரா கிஃப்ட் எல்லாம்? 6 வயசு பர்த்டேக்கு அனுப்பினவர் தாத்தா. இப்ப எத்தனையாவது பர்த்டே முடிஞ்சது? 8 முடிஞ்சா? 7க்கும் வேற இல்ல, 8க்கும் வேற இல்ல. சரி, அப்ப யார் அனுப்பினது? ஏன் அனுப்பினது? தெரியாது. ஐயோ, தெரியாது. நான் குழந்தை அப்புறம் நான் கேட்ட கண்டோஸ் வரப்போகுதோன்னு மறுபடியும் சண்டை பிடிச்சிருக்கிறீரு. யாரோட சண்டை பிடிக்கிறீரு? அப்படி மாமாவோடயா? ஓகே, தாத்தாவோட? தாத்தாவோட எல்லாரும் சண்டை பிடிக்கிறபடியா? யாரோட சண்டை பிடிச்சா பிள்ளை கன்ஃபியூஸ் ஆயிட்டா? அப்படியா? நியூட்டல்லா யாரோட சண்டை பிடிச்சீங்க? என்னட்டு கேட்டீங்க? என்ன கேட்டீங்க நியூட்டல்லாக்கு? அப்படின்னு கேட்கல, போய் சொல்லக்கூடாது, எனக்கு சொல்லணும் எல்லாம். என்ன தாத்தா, நீங்க நியூட்டல்லா அங்க இருக்கு, நீங்க அனுப்பல எனக்கு? அப்படியா? கனநாள அனுப்பல? அப்படியா?
நான் ஒரு பேரப்பிள்ளை இருக்கிறேன், எனக்கு ஒரு சாக்லேட் அனுப்புவ வேண்டியில்லை, ஒரு கோத்தலை போட்டு விடுவ வேண்டியில்லை, அப்படியா கேட்டது. சரி, இந்த பிள்ளைக்காக நாளைக்கு என்ன? நாளைக்கு ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஸ்பெஷலான நாள் உண்டு இல்ல நாளைக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லை. ஆனா பிப்ரவரி நீங்க கிறிஸ்டியன், சரி, ஏப்ரல் 14 நியூ இயர் ஆமென்று சொல்லி பொதுவா சொல்ல போனா கிறிஸ்டியன் தமிழ் சிங்கள புத்தாண்டு தானே. ஸோ நியூ இயருக்காக ஸ்பெஷல் கிஃப்டா உங்களுக்காக தாத்தா மகேந்திரன் இந்த சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறார். ஓகேயா? சரி, பர்த்டே கொண்டு அனுப்பி இல்லையா? அப்ப நியூ இயர் ஸ்பெஷல் கிஃப்டா இன்றைக்கே கொண்டே கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் நியூ இயர் பிறக்குது. இந்த இரவுக்கு தான் நியூ இயர் புது வருஷம் பிறகுது. அதனால இன்றைக்கே கொண்டே கொடுங்கன்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறார். ஓகேயா? இப்ப கிளியரா ஏன் கிஃப்ட் வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது? தாத்தாவோட இனி சண்டை நடக்குமா? அதுக்காக நெடுக சண்டை பிடிக்கிறீங்களா? பாவம் தாத்தாவோட ஒவ்வொரு காலம் சண்டை பிடிச்சா ஒவ்வொரு காலம் அனுப்புவாரண்டு இல்லையா? சரியா? சரி, பிள்ளைக்கு தனக்கு பிடிச்ச பேரன், என் செல்ல பேரன் என்னட்ட இன்னைக்கு கிஃப்ட் கேட்டவர்ன்னு சொல்லி நியூ இயர் கிஃப்டா பிள்ளைக்கு இந்த சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்கு. ஹாப்பியா? சரி, என்ன சொல்ல போறீங்க தாத்தாக்கு என்று சொல்லி இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுங்க. தேங்க்யூ. அவ்வளவுதான் தானே? இவ்வளவு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறார், அவ்வளவுதான் தானே? இது என்ன பார்த்து சொல்லப்பட, இந்த வீடியோ பார்த்து சொல்லுங்க. ஐ லவ் யூ தாத்தா. சரி, தாத்தாக்கு ஐ லவ் யூ சொல்லியாச்சு. சொல்லுங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு. சரி, எதிர்பார்க்காம பிள்ளைக்காக இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பணும்னு தாத்தா ஆசையா அனுப்பி வச்சிருக்கிறேன். சரியா? ஹாப்பியா? காணுமா? இது எவ்வளவு நாளையில முடியும்? இது 2 நாள் கூட எடுக்கும். 3 மாசத்துக்கு காணுவா? நான் கேட்பேனா, கால் அடிச்சு கேட்பேனா, இதெல்லாம் போய் வரைக்கும் கேட்கிறேனா? 3 மாசத்துக்கு இருந்ததா 3 நாள்ல முடிஞ்சுதான் இருக்கு. ஓகேயா? சரி, பிள்ளைக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கொண்டு தாத்தாட மகேந்திரன் சார்பா சொல்லிக்கொண்டு நாங்களும் போயிட்டு வரோம். ஓகேயா? நீங்களும் சொல்லி விட்டுருங்க தாத்தாட ஹாப்பி நியூ இயர். சரி சரி, அவருக்கு வந்து வேர்த்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து வெளியில வரே இல்லையா? சரியா? சரி, நாங்கள் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிள்ளைக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் போயிட்டு வரோம். சரியா? ஓகே, தேங்க்யூ.